கோவை எஸ்என்வி குளோபல் பள்ளியின் 5வது ஆண்டு விழா கோலாகல கொண்டாட்டம். கோவை ஆர்எஸ்புரம் எஸ்என்வி குளோபலின் நட்சத்திரங்கள் தங்கள் 5வது ஆண்டு விழாவின் போது ஒரு அற்புதமான கலாச்சார நிகழ்ச்சியை வழங்கினர். இந்த நிகழ்வில் படைப்பாற்றல், கற்பனை மற்றும் பல்வேறு வகையான பன்முகத்தன்மையை குறிக்கும் சுவாரஸ்யமான செய்திகள் மாணவர்களின் கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் மூலம் பிரகாசிக்கப்பட்டன. நாகாலாந்து முதல் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் முதல் கேரளா வரை இந்தியாவின் வளமான பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை பாரம்பரிய நடனங்கள் மூலம் வெளிப்படுத்தி எஸ்என்வி குளோபல் ஃபார் த நேஷன் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு கொண்டாடப்பட்டது. பூர்ண மகா கும்பம் பற்றிய நாடகம் மத முக்கியத்துவம் மற்றும் நம்பிக்கையுடன் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. இதில் தலைமை விருந்தினராக மதுரை தியாகராஜர் கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் ராஜா கோவிந்தசாமி, ஓய்வு பெற்ற பேராசிரியர், பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். 100% வருகை ஈட்டிய மாணவர்களுக்கும் 100% மதிப்பெண் பெற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார். பெற்றோர் மற்றும் மாணவர்களிடம் உரையாற்றிய அவர், எதிர்கால இலக்குகளை அடையவும் 2047க்கு முன்னர் வளர்ந்த இந்தியாவுக்காக உழைக்கவும் மாணவர்களை திறன்களால் தயார்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் திறன்களை வழங்கியதற்காக நிர்வாகத்திற்கு அவர் நன்றி தெரிவித்தார். குழந்தைகளின் திறமைகளை வளர்க்க தனிப்பட்ட அக்கறை மற்றும் ஆதரவை வழங்கியதற்காக ஆசிரியர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். பள்ளியின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக சிறப்பான மற்றும் அயராத உழைப்பை வழங்கிய முதல்வர் டாக்டர் சாம்சன் செல்லத்துறை மற்றும் ஊழியர்களை பள்ளி தலைவர் ஸ்ரீ மகாவீர் போத்ரா வெகுவாக பாராட்டினார். இந்த விழாவில் துணைத் தலைவர் ஸ்ரீ கமலேஷ் பாப்னா, செயலாளர் ஸ்ரீ கோபால் புராட்டியா, இணை செயலாளர் சித்தார்த் பாப்னா மற்றும் எஸ்என்வி மேட்ரிக் பள்ளி மற்றும் எஸ்என்எம்பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நடத்தும் கோயம்புத்தூர் நல சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் வாழ்நாள் உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.